வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதுகாம் சரணாரவிந்தாभ्यां நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தாங்கள் அனைவருக்கும் இந்த ராமாயண பதிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த ராமாயணத்தை தினந்தோறும் தாங்கள் அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் பிரதம சர்க்கா, சர்க்கமானது 1. ராம விப்ரலம்பாவேசகா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் இந்த பம்பை ஏரிக்கரையை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய சூழல்கள், இயற்கை சூழலிலே அவஸ்தைப்பட்டு மிகவும் மனவேதனை அடைந்தாராம் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் 35வது ஸ்லோகத்திலிருந்து 68வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓஹோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் பிரதம சர்க்கா, சர்க்கமானது 1. ராம விப்ர லம்பாவேசகா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் பம்பை ஏரிக்கரையினுடைய அந்த இயற்கை சூழலை பார்த்து மிகவும் தன்னுடன் சீதா பிராட்டியார் இல்லையே என்று மிகவும் மனவேதனை அடைந்தாராம் என்கிற தலைப்பிலே 35வது ஸ்லோகம். மாங்கிசா மிருக சாபாக்ஷே சிந்தாசோக பலாத் கிருதம் சந்தாமயதி சௌமித்ரே क्रूर चैत्रो वनानिलः अमी मयूरा शोभन्ते ब्रन्नृत्यन् तस्ततः स्वै पक्षे पवोन्दूधे गवाक्षे स्फाटिकैरिव. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார் லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, மான்குட்டி இருக்கு,
அந்த மான்குட்டியினுடைய கண்கள் வந்து எப்படி இருக்குமோ அந்த போல பிரமாதமாக கண்ணை சுழட்டின்றே இருக்கக்கூடிய கண்களையுடைய சீதையினுடைய பிரிவால் பலாத்காரமாக அவள் கடத்தப்பட்டு சென்றாள் என்ற கவலையிலும் சோகத்திலேயும் ஆழ்த்தப்பட்டுள்ள என்ன இந்த சித்திரை மாதத்தினுடைய இயற்கை சூழல் காற்றானது கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் என்னை வாட்டி வதைக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்ட சாளரங்கள் போல் எனக்கு இருக்கு லட்சுமணா. விரிந்த தோகை உடைய மகிழ்கள் இந்த காற்றுனால இங்கும் அங்கும் அசைக்கப்பட்டு ரொம்பவும் பிரமாதமாக எப்படி ஆடுறது பார்த்தியா? அதை முதல்ல அற்புதமாக இருக்குது, அதை பார்க்குறதுக்கு பார் லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். சிகேனிபே பரே விருத்தாஸ்த ஏதே மரமூர்ச்சிதாः மன்மதாபி பரீதஸ்ய மம மன்மதவர்தனாः. அப்போ சொல்கிறா ராமபிரான், லக்ஷ்மணா, ஆண்மயில்கள்லாம் பெண்மயில்களால் சூழப்பட்டு எவ்வளவு சந்தோஷமாக இருக்க பற்றி மெய் மறந்து நிற்பதப்பா. அதை வந்து பார்க்கும்போது சீதை வந்து என்னை விட்டு பிரிந்து இருக்கிறதுனால தவிக்கக்கூடிய எனக்கு மேலும் சீதை வந்து என்னோட இங்கே இல்லையே அப்படிங்கிற வேதனையானது மேலும் வளர்ந்துட்டே போகிறது லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். பஸ்ய லக்ஷ்மண நித்யந்தம் மயூரம் உபன்ருத்யதே சிகீனி மன்மதார்த்தைஷா வர்தாரம் கிரிசானுஷு. தாஹமேவ மனசா ராமம் மயூரோ அப்யுபதாவதி விதாத்ய ருஷிரோ பக்ஷோ உரைருவ அசன்னிவா. ஒரு ராமபிரான் சொல்கிறா லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, மலைய முகற்றில் வந்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய ஆண் துணியை வந்து அனுசரித்து தன்னுடைய வேதனையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு இந்த பெண்மையிலானது கூத்தாடுறத பார்த்தியா? அதை கூப்பிட்றது ஆண்மையிலும் கூப்பிட்றது. அது அந்த ஆண்மையிலும் தன்னோட அழகான தோகைகள் வந்து விரிச்சுண்டு மனமகிழ்ச்சியை வந்து இனிய ஒலிகளால் அந்த பெண்மைகளுக்கு அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. மனசால வந்து அந்த ஆண்மையில் இருக்க அது தன்னுடைய மனசாலேயே அந்த பெண்மையில அழைக்கிறது. எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தியா? அது என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த ஆண்மையில் என்ன பார்த்து, உன்னால் முடியாது அப்படின்னுட்டு என்னை கண்டு பரிகாசம் பண்ணுவது போல இருக்கு எனக்கு அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. மயூரஸ்யவனே நூனம் ரக்ஷசான ஹிருதயா பிரியா தஸ்மான் நிருத்யதே ரம்யேஷு வனேஷு சககாந்தயா. இந்த மயில்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த காற்றின் வழியாக சீதையை வந்து அரக்கனானவன் அபகரித்து கொண்டு போகலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவன் கடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த விஷயத்தை வந்து இதெல்லாம் பார்த்துருந்ததுன்னா இந்த மயில்கள்லாம் வந்து சோகத்தில் மூழ்கி இருக்குமே அப்படின்னா ராமபிரான். காட்டில் எந்த அரக்கனும் ஆண்மையில் வந்து இனிய துணையை வந்து அபகரிச்சுட்டு போகிறதே கிடையாது. எந்த அரக்கனும் அதை செய்கிறது இல்லை. அதனால்தான் இந்த இடத்துல வந்து இந்த காட்சி நம்மளுடைய கண்களுக்கு ரொம்பவும் இனியதாகவும், அதே சமயம் இந்த காட்டுப்பகுதிகளில் ஆண்மையிலெல்லாம்
எவ்வளவோ பிரமாதமாக அந்த பெண்மையில் வந்து அழைக்கிறது, ரெண்டுமே ஒன்றா சேர்ந்தது எவ்வளவு பிரமாதமாக கழிப்போட மன சந்தோஷத்தோடு திரிஞ்சின்னு இருக்க பார்த்தியா லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். மம துவயம் வினாவாச புஷ்பமாசே சுதோசகா. எந்த இடத்துல பார்த்தாலும் லக்ஷ்மணா பூக்கள் மலர்ந்து விளங்கக்கூடிய இந்த சித்திரை மாசத்துல என்னோட சீதை இல்லாமல் நான் தனியாக இருப்பதை வந்து என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க. பஸ்ய லக்ஷ்மண சம்ராகம் திர்யோண நிகதேஷ்வபி யதேஷா சிகினி காமாத் பர்தாரம் அபிவர்த்ததே. இப்போ ராமபிரான் சொல்கிறா லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா விலங்கு பறவைகளாக பிறவியானது எடுத்து இருக்கக்கூடிய இந்த பிராணிகளுக்கு கூட அன்னோன்ய, அதாவது இரண்டு பறவை, ஆண் பறவைகளும் பெண் பறவைகளும், ஆண் விலங்குகளும் பெண் விலங்குகளும் எவ்வளோ பிரமாதமாக கவர்ச்சியோடு இருக்கு பார்த்தியா. அதோ அந்த மகிழ்பேடு வந்து தன்னோட துணியை எவ்வளவு அழகாக கூப்பிட்றது பார்த்தியா, நெருங்கி வருது. இதுதான் அந்த பறவைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு தத்துவமாக இருக்கு அப்படின்னாராம் ராமபிரான். மமா மாமவ்யேவம் விசாலாட்சி ஜானகி ஜாத சம்பிரமா மத நேனாபிவர்த்தத்தே யதி நாப ஹிருதா பவேத். மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதை லக்ஷ்மணா அரக்கனால திருடி கொண்டு போகாம இருந்திருந்தா நான் வந்து கண்டிப்பா மனசுல ரொம்ப 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 சந்தோஷத்தை வச்சுட்டு என்னை நோக்கி மயங்கி ஓடி வருவாளே, அவதான் இப்ப இங்க இல்லையே அப்படின்னு ராமபிரான். பஸ்ய லக்ஷ்மண புஷ்பாணி நிஷ்பலானி பவந்தி மே புஷ்பபார சம்ருத்தானாம் வனானாம் சிசிராத்யே. ராமபிரான் சொல்றார், லக்ஷ்மணா வசந்த காலத்தில் மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய மலர்கள் சீதை வந்து என்னோட அருகாமையில் இல்லாததுனால மகிழ்ச்சியை தராமல் இருக்கு. எனக்கு இந்த மலர்கள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட எனக்கு உபயோகமாக இருக்குமா அப்படின்னா இது உபயோகமே இல்லைன்னு தான் எனக்கு தோன்றது அப்படின்னாராம் ராமபிரான். ருஷீரண்யபி புஷ்பாணி பாராணாம் அதிஸ்திரியா நிஷ்பலானி மகிம் யாந்தி சமம் மது கரோத்கரைः நதந்தி காமம் முதிதா சபூர்ண சங்கசகலம் ஆக்யந்த இவாஞ்சோன்யம் காமோன்மாதகராமமா. அதாவது ராமபிரான் சொல்ற லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா மரங்களோட அழகை வந்து பிரமாதமாக காட்டக்கூடியது எதுன்னா அதில் இருக்கக்கூடிய பூக்கள். பயனில்லாதவையாகி வண்டுகளோட கூட்டங்களோட அது என்ன பண்ணுறது, நேரம் கீழே விழுந்துடுறது. பறவை கூட்டங்கள் வந்து வசந்த காலம் எப்போ வரும்னு பறவை கூட்டங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கும். பிரமாதமாக மனசானது சந்தோஷம் அடையிறது. அதாவது அந்தந்த பறவைகளோ விலங்கினங்களோ அதனுடைய குரலில் தன்னுடைய ஆண் பெண் ஆகிய இரண்டையும் அழைப்பது போல எப்படி கலகலன்னு இனிய ஒலிகளை எல்லாம் எழுப்பி எனக்கும் சீத்தை அறியாமல் இல்லாமல் இருப்ப வேதனையை உண்டு பண்ணுவது போல
அது ஆடின்னு இருக்கு, எனக்கு எழுத்த மாதிரியே ஆடின்னு இருக்கு பார்த்தியா லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். வசந்தோ யதி தத்ராபி யத்ர மே வசதி பிரியா நூனம் பரவசா சீதா சாபி சோசத்யகம் யதா. இப்போ ராமபிரான் சொல்கிறா லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவளான சீதை இப்போ எங்கே இருக்காளோ அந்த இடத்துலேயும் இப்போ வசந்த காலம் அப்படின்னுட்டு இருந்ததுன்னா நான் எப்படி இங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கேனோ அதே மாதிரி அந்த அளவுக்கு இந்த வசந்த காலத்தில் என் கூட என் பர்த்தா இல்லையே அப்படின்னு அவள் தவித்து கொண்டிருப்பாங்கிறது நிச்சயம் லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். நூனம் நதோ வசந்தோயம் தேசம் சப்ருசதி யத்ரசா கதம் யசீத பத்மாட்சி வர்த்தயேத்சா மயா வினா. ஆனால் லக்ஷ்மணா ஒன்று தெரிஞ்சுக்கோ, அவன் இருக்கும் இடத்தை இந்த வசந்தன் கொண்டு போய் கண்டிப்பாக நெருங்கியே இருக்க மாட்டான் என்றது நிச்சயம். ஏன் அப்படின்னா வசந்தத்தின் பிரமாதமான தன்கௌர வனப்பை கண்டு நான் இல்லாத அந்த ஒரு விஷயத்தினால மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதையானவள் எப்படி அந்த இடத்துல உயிரை வைத்து கொண்டிருப்பா சொல்லு பார்ப்போம். அதனால தான் சொல்கிறேன், அவள் இருக்கிற இடத்துல வசந்தன் நெருங்கி இருக்க மாட்டான் அப்படின்னாராம் ராமபிரான். அதாவா வர்த்ததே தத்ர வசந்தோ யத்ர மே பிரியா கிம் கரிஷ்யதி சுஸ்ரோணி சாது நிர்பத்சிதாமனைஹி. ஆனால் என் மனசில் ஒன்று தோன்றது லக்ஷ்மணா, என்னுடைய தர்மபத்தினி என் பாசத்திற்கு உரியவள் இருக்கும் இடத்துலேயும் வசந்த காலம்தான் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னாலும் வைத்து கொண்டாலும் அந்த இடத்துல அவளை காவல் காத்துட்டு இருப்பா பார்த்தியா. அரக்கர்கள் அந்நியர்களால் அவள் பயமுறுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயத்துக்கு என் உயிராக இருக்கக்கூடிய அழகியாக இருக்கக்கூடிய அவள் என்னதான் செய்ய முடியும்? அவள் சந்தோஷமாக இருப்பாளா? இருக்க முடியாது அப்படின்னாராம் ராமபிரான். ஷியாமா பத்மா பலா சாட்சி மிருது பூர்வாபிபாஷினி மூனம் வசந்த மாசாத்தியா பரித்யக்ஷயதி ஜீவிதம். ராமபிரான் சொல்றா லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா யௌவனத்தினுடைய நடுதசையில் உள்ளவள் அவள், அவ்வளவு பிரமாதமாக இருக்கக்கூடியவள், பிரகாசமாக இருப்போம், தாமரை இதழ் போன்ற கண்ணு இருக்கக்கூடியவள் சீதை, மென்மையாகவும் ரொம்பவும் இனிமையாகவும் பேசக்கூடியவள். அவள் இந்த வசந்த காலத்தினுடைய அற்புத காட்சிகளை எல்லாம் கண்டு நான் அருகில் அவள் கூட இல்லாததுனால பூரணமாக தன்னால் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு அவன் மனசானது உடைந்து போய் உயிரை துறந்து விடுவாள் அப்படின்றதால கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். திருடம் ஏ ஹிருதயே புத்தி மம சம்பிரதி வர்த்ததே நாலம் வர்த்தயேதும் சீதா சாத்வி மத்விரகம் கதா மயி பாவோ ஹி வைதேகியாஸ்தத்வதோ விநிவேசிதः மமாபி பாவசீதாயாம் சர்வதா விநிவேசிதः. லக்ஷ்மணா மென்மையான இயல்புகளை உடையவள் சீதை, கொஞ்சம் கூட கோபப்பட மாட்டாள். என்னோட பிரிவை அவள் தாங்காம
உயிரை வச்சு கொண்டவர்களும் இருக்க மாட்டான், அதுவும் நிச்சயம். அப்படின்னு என்னோட உள்ளத்துல நிச்சயமான எண்ணமானது தோன்றது லக்ஷ்மணா. உண்மையிலேயே என்னோட முழு பிரேமையானது சீதையிடத்திலும், நான் சீதையின் மீது அன்பு முழுமையும் என்னிடத்திலும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிலைப்பட்டிருக்கு. அவகிட்டையும் நிலைப்பட்டிருக்கு, எங்கிட்டையும் நிலைப்பட்டிருக்கு அப்படின்னாராம் ராமபிரான். ஏஷ புஷ்பவஹோ வாயோ சுதசபப்சோ ஹிமாவஹ தாம் விசிந்தயத காந்தாம் பாவக பிரதிமோ மம. ராமபிரான் சொல்ற லக்ஷ்மணன் கேட்டக, லக்ஷ்மணா இந்த மலர்கள்லாம் இருக்கு பாத்தியா, இந்த மலர்களுடைய நறுமணமானது அதை சுமந்து கொண்டு இந்த பனிக்கட்டியினுடைய குளிர்ச்சியை தாங்கிக் கொண்டு உடலை பிரமாதமா இனிமையாக வருடி செல்லக்கூடிய இந்த காத்தானது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு லக்ஷ்மணா? என்னோட மனதிற்கு இனிய மனைவியையே நினைச்சு கொண்டிருக்கு. அந்த நினைப்பிலேயே இருக்கிறதுனால என்னுடைய உடலானது நெருப்பாக சுடுறது, அக்னியை போல சுட்டுருக்கு லக்ஷ்மணா என்னாராம் ராமபிரான். தாம் விநாச விகங்கோசோ பக்ஷி பிரணதே தஸ்ததா வாயச பாதபகத பிரகிருஷ்டம் அபிநர்ததி சதா சுகமஹம் மன்யே யம் புரா சகசீதயா மாருதச விநாசீதாம் சோகம் வர்த்தயதே மம. இதுக்கு முன்னால சீதையோட நான் இருந்தபோது மலைய மார்க்கம் எனக்கு பிரமாதமா இன்பமா இருந்தது. மலைய மார்க்கம்னாக்கா இந்த வசந்த காலத்துல என் கூட வருந்ததுன்னு அர்த்தம். அப்ப வீசிய அதே காற்று இப்ப சீதையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல எனக்கு துயரத்தை தான் ரொம்பவும் ஜாஸ்தி ஆக்கிறது லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ லக்ஷ்மணா. நான் சீதையோட இருந்தபோது காகம், அதாவது காக்கான்னு சொல்லுவோம், நம்ம காக்கைன்னு சொல்லுவோம். இந்த காக்கையானது ஆகாயத்தில் பறந்து கொண்டு காக்கா அப்படின்னு கரையும். இது எங்களுடைய பிரிவை குறிக்கக்கூடிய சகுனம். பறவைகள்லாம் அந்த மாதிரி சொல்றது அந்த சகுனம். அதே காகமானது, அதே காக்காயானது இப்போ மரத்தில் உட்காந்து கொண்டு உற்சாகத்தோட பிரமாதமா கரையிறது. இப்போ காகம் போடுற இந்த சத்தமானது இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா லக்ஷ்மணா, இது பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதை குறிக்கும் சகுனம் லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். ஏஷவே தத்ர வைதேக்யா விகாத பிரதிஹாரகः பக்ஷீமாந்தோ விசாலாக்ஷ்யா சம் ஈபாமுபநேஷ்யதி. லக்ஷ்மணா, இந்த பறவையானது ஆகாயத்தில் இருந்துட்டு கூவிய போது சீதை கவர்ந்து செல்லப்பட்டதை குறிப்பாக இருந்தது. இப்போ மரத்தில் உட்கார்ந்துட்ட அதே காகமானது கூவுவதால் என்னுடைய மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய என் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரியவளான அவோ கிட்ட கொண்டு போய் என்னை சேர்க்க போறது
சீதையை நான் விரைவில் சந்திப்பேன் அப்படின்றத இந்த விஷயத்தை இந்த காக்கையானது இப்போ சூசகமாக எனக்கு தெரிவிக்கிறது லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். ஸ்ரோண லக்ஷ்மண சன்னாதம் வனே மத விவர்தனம் புஷ்பேதாகிரேஷு விரக்ஷேஷு துஜானாம் உபகூஜதாம் விக்ஷேப்தாம் பவனே நைதாம் असौ तिलकमञ्जरीं षट्पथ सगसाभ्येति मदो दूताम् इव प्रियाम्. லக்ஷ்மணா, பூங்கொத்தெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கிளைகள்லாம் கொண்ட மரங்களில் பல வகையான பறவைகள் என்னையும் சீதையும் பிரித்த என் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரிவாற்றமையை அதிகரிக்க செய்யும் வண்ணம் பேரொழியானது எழுப்புறது பற்றியா அதை கேளு நன்னா. காற்றினால அசைக்கப்படக்கூடிய திலக மரத்தின் மலர் கொத்தை தன்னுடைய அன்புக்கு உரியவளுக்கு பாசத்திற்கு உடையப்பட்டவளுக்கு சென்று அணைத்து கொள்வதை போல வண்டுகள் விரைந்து சென்று அந்த புஷ்பங்களை எல்லாம் அணைத்து கொள்றது பார்த்தியா? என்னை சீதை அணைக்கிற மாதிரி இருக்கு அதை பார்க்கறதுக்கு எனக்கு அப்படின்னா ராமபிரான். காமினாமய மத்யந்தம் அசோக சோகவர்தனா ஸ்தாபகை பவோ பவனோத்க்ஷிப்தைஸ் தஜ்ஜயன்னிவ மாம் ஸ்திதः. ராமபிரான் சொல்ற லக்ஷ்மணன் கேட்டக, லக்ஷ்மணா தன்னோட மனைவியிடத்தில் அளவுக்கு மிஞ்சிய பாசம் வைத்திருப்பவர்கள் அனைவருமே சோகத்தை இந்த சோகத்தோட இருந்தால்னா அந்த பிரிவு உள்ள அந்த செயலை இந்த அசோக மரமானது வளர்கிறது. அசோக மரங்கிறது அதான். காற்றினால பூங்கொத்துகளை அந்த மரத்தில் அசைக்கப்படும் போது அதை பார்க்கிற போது என்னன்னாக்கா, மனைவியை பிரிந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி மனைவியை பிரிந்து வருந்தக்கூடிய என்னை அது பயமுறுத்துறது, ரொம்பவும் பயமுறுத்துற மாதிரி எனக்கு தோன்றது. என்னோட சோகத்தை சுட்டி காட்டி என்னை அதட்டுறது இந்த மரமானது, இந்த புஷ்பங்களானது, அசோக மரத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னா ராமபிரான். லக்ஷ்மணன் கேட்டக, அமீ லக்ஷ்மண திருஷ்யந்தே சூதா குசுமசாலினः விப்ரமோத் சிக்தம் மனச சங்கராக நராயிவா. இப்போ சொல்ற ராமபிரான், லக்ஷ்மணா ஏராளமான பூக்கள்லாம் இருக்கக்கூடிய மாமரங்கள் இங்கே நிறைய இருக்கு. அந்த மாமரத்தில் ஒரு மனுஷனானவன் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சியை தணிக்கக்கூடிய மனிதர்கள், சந்தோஷமாக இருக்கக்கூடியவா அவள் என்ன பண்ணிப்பா, உடம்புல சந்தனம் முதலான நறுமண வீசக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் பூசிக்கொண்டு நிற்பதை போல இந்த மாமரங்கள்லாம் என்னோட கண்ணுக்கு தெரியறது லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். சௌமித்ரே பஸ்ய பம்பாஸ்யாஸ் சித்ராசு வனராஜிஷு கிண்ணரா நரசார்தூலா விசரந்தி ததஸ்ததः. இப்போ சொல்றார் லக்ஷ்மணனை பார்த்து,
நீ மனிதர்களிலேயே மிகவும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன். சுமித்ரையின் மைந்தனே லக்ஷ்மணா, இந்த பம்பை ஏரியினுடைய அழகான மர வரிசைகளில் இங்கும் அங்குமாக கிண்ணர்கள் எத்தனை பேர் உலவி வந்துருக்கா பாத்தியா, உலாவரா பாத்தியா அப்படின்னாராம் ராமவீரான் லக்ஷ்மணன் கேட்டக. இமாணி சுப கந்தீனி கந்தீனி பஸ்ய லக்ஷ்மண சர்வசா நளீனானி பிரகாசந்தே ஜலே திருண சூரியவத். லக்ஷ்மணா, இளம் சூரியனானவன் சூரியனை போல செவ்வண்ணத்தோட இந்த ஏரி முழுக்கவும் இந்த நறுமணத்தை பரப்பக்கூடிய தாமரைகள் எவ்வளவு பிரகாசமா விளங்குறது பாத்தியா அப்படின்னாராம் ராமவீரான். ஏஷா பிரசன்ன சலிலா பக்மலீலோத்பலாயுதா ஹம்ச காரண்டவாகீர்ணா பம்பா சௌகந்தி காண்விதா. ராமவீரான் சொல்ற லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, இந்த பம்பையினுடைய நீரானது எவ்வளவு மிக தெளிவா இருக்கு பாத்தியா. இதுல செந்தாமரை கருநெய்தல் புஷ்பங்கள் ஏகப்பட்டதா இருக்கு, ஏராளமா இருக்கு. அன்னம் நீர்க்காக்கை முதலிய பறவைகளும் நிறைய காணப்படுறது. இது எல்லாம் இந்த பம்பை ஏரிக்கரையில் சேர்ந்து இருப்பதனால தான் இந்த இடத்துல நறுமணமானது வீசிக்கொண்டிருக்கு லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமவீரான். ஜலே தருண சூர்யாபே ஷட்பதாகத கேசரை பங்கஜை சோபதே பம்பா சமந்தாதே சம்பிரதா. இந்த பம்பையினுடைய நீர்ப்பரப்பு லக்ஷ்மணா வண்டுகளால் மொய்க்கப்பட்ட போது அந்த மலர்லேருந்து உதிர்ந்த மகரந்த பொடியினாலும் சூரியன் உதயமாறார் பாத்தியா. சூரிய பகவான் செஞ்சுடர் போன்ற பிரகாசத்தை உடையதுமான தாமரை மலர்களாலும் எல்லா பக்கங்களிலையும் பிரமாதமா எப்படி வழங்குறது பாத்தியா அப்படின்னாராம் ராமவீரான் லக்ஷ்மணன் கிட்டக. சக்கரவாகயுதா நித்யம் சித்திர பிரசவனாந்தரா மாதங்கம் மிருகயூதைஷ்யா சோபதே சலிலார்த்திபிஹி. ஸ்ரீ ராமவீரான் சொல்றார் லக்ஷ்மணன் கிட்டக, லக்ஷ்மணா, இந்த ஏரியில் சக்கரா பறவைகள்னு அப்படி ஒரு பறவை இருக்கு, அதாவது சக்கரவாக பறவைன்னுட்டு. அந்த பறவைகள் எப்போதுமே இந்த இடத்துல தான் வாசம் செய்யும், வேற எங்கேயும் போகாது. சுற்றியுள்ள இந்த எல்லை பகுதிகளில் நம்ம கண்களுக்கு எவ்வளவு இனிமையான இடங்கள்லாம் இருக்குன்னு பாத்தியா லக்ஷ்மணா. நீர் பருகிறதுக்கு வரக்கூடிய யானை மற்றும் மான் கூட்டங்களால இந்த கானகமானது வனப்பானது ரொம்பவும் பிரமாதமா விளங்கிட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னா ராமவீரான். பவனாயித வேகாவீர் ஊர்மிபீர் விமலே அம்பசி பங்கஜானி விராஜந்தே தாட்யமானானி லக்ஷ்மணா பத்மபத்ர விசாலாட்சீம் சததம் பிரியபங்கஜாம் अपश्यतो मे वैदेहीं जीवितं नाभीशोरते. ஓ ராமவீரான் சொல்றா லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, நிர்மலமான இந்த நீர் பரப்பில் வேகமாக வீசக்கூடிய காற்றினால அலைகள் இருந்து அதனால் அசைக்கக்கூடிய தாமரை மலர்கள்
எவ்வளவோ நமக்கு கண்ணுக்கு இனியதாக பிரமாதமான காட்சி தருது பாத்தியா லக்ஷ்மணா. இந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளும் எப்போதுமே சீதைக்கு இந்த தாமரை மலர் மேலதான் பிரியமே ஜாஸ்தி லக்ஷ்மணா. அந்த வைதேகியை காணப்பெறாத எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். அகோ காமஸ்ய வாமத்வம் யோ கதாமபி துர்லபாம் சமாரயிஷ்யதி கல்யாணீம் கல்யாண தர்வாதினி. அப்ப சொல்றார் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா ஆஹா இந்த அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கு பாத்தியா, அந்த கோணல் தனத்தை என்னதான்னு நான் சொல்றது. மங்களமானவளும் ரொம்பவும் எல்லார்கிட்டையும் இனிமையாக பேசுபவளுமான சீதை அவ இப்ப என்னால இப்போது அடைய முடியாத இடத்துல சென்று போயிட்டான். அவளை அவன் ராமண்ணன் அரக்கன் கடத்தி எடுத்துன்னு போயிட்டான். ஆனா எனக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கு தெரியுமா லக்ஷ்மணா, அவளையே நினைச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அவளையே தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன், இங்க சீதையே தான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாராம் ராமபிரான். இன்றைய தினம் கிஷ்கிந்தா கண்டத்தில் சர்க்கம் 1 பிரதம சர்க்கத்தில் ஸ்லோகமானது 35 முதல் 68வது ஸ்லோகம் வரை சொல்லி முடித்தோம். நாளை 69வது ஸ்லோகத்திலிருந்து 102வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.